அர்ஜுன் ஒரு சாதாரண ஐடி ஊழியன்தான். ஆனா அவன் வேலை செய்யற அந்த பில்டிங்ல மறைஞ்சிருக்க ஒரு மர்மம் அது அவனை ஒரு பயங்கரமான பயணத்துக்கு கூட்டிட்டு போகுது. இது அந்த 13வது தளத்தோட கதை. சில ஃப்ளோஸ பார்க்காம இருக்கிறலே நல்லது தம்பி. அங்கிருந்த ஒரு செக்யூரிட்டி கார்டோட இந்த ஒரு வார்னிங்ல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சது. அந்த வார்த்தைகள் காத்துல ஏதோ ஒரு விதமான பயத்தை கலந்த மாதிரி இருந்துச்சு. சரி, நம்ம கதை அர்ஜுன்ல இருந்து ஆரம்பிக்குது. அவனுக்கு ஒரு புது வேலை, ஒரு பெரிய மாடர்ன் ஐடி ஆபீஸ்ல. பகல்ல ஒரே பரபரப்பா இருக்கிற அதே இடம் ராத்திரியில முழுசா அமைதியா ஏதோ தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அர்ஜுனுக்கு 27 வயசு. நைட் ஷிஃப்ட்ல தான் அவனோட புது வேலையே ஆரம்பிக்கிறான். அந்த ஆஃபீஸ் பார்க்க ரொம்ப மாடர்னா இருந்தாலும் ராத்திரி நேரத்துல ஒரு மாதிரி அமானுஷ்யமா காலியா இருக்கும். மங்கலான மானிட்டர் வெளிச்சம், வரிசையா காலி டெஸ்குகள், ராத்திரி ஷிஃப்டோட தனிமை அந்த பெரிய பில்டிங்ல அர்ஜுனும் மொத்தமா சூழ்ந்திருந்துச்சு. அப்பதான் அவன் ஒரு விசித்திரமான விஷயத்த கவனிக்கிறான். அந்த லிஃப்ட் பேனல்ல ஒரு பட்டன் மிஸ்ஸிங். அதாவது அந்த பில்டிங்ல 1ல இருந்து 20 வரைக்கும் ஃப்ளோர்ஸ் இருக்கு. ஆனா 13ங்கிற நம்பர் மட்டும் அந்த பேனல்ல இல்லவே இல்ல. அது வரைக்கும் ரொம்ப சாதாரணமா போயிட்டு இருந்த அவனோட உலகம் இப்போ உடைய தொடங்குது. ஆமா, அவனால நம்பவே முடியாத ஒரு அழைப்பு அது அவனுக்காக காத்துட்டு இருந்துச்சு. டைம் கரெக்டா நள்ளிரவு 12:03. எல்லாமே மாறப்போற அந்த ஒரு தருணம். தனியா எங்கேயோ மறைஞ்சிருந்த ஒரு லிஃப்ட் திடீர்னு உயிர் வாங்குது. அதோட லேபிள்ல ஒரே ஒரு நம்பர் மட்டும் பளிச்சுன்னு எரியுது, 13. சும்மா யோசிச்சு பாருங்க, அங்க இருக்கவே கூடாத ஒரு லிஃப்ட் திடீர்னு கண்ண முன்னாடி வருது. அந்த காலி ஹால்ல ஒரு அமானுஷ்யமான அழைப்பு. அவனோட மனசு வேணா போகாதான்னு எச்சரிச்சது. ஆனா அந்த ஆர்வத்தை அவனால கட்டுப்படுத்தவே முடியல. அவன அந்த லிஃப்டுக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. நல்லா பாருங்க, அந்த பட்டன் நல்லா செவப்பா ஜொலிக்குது. ஆனா விஷயம் என்னன்னா, அர்ஜுன் அதை அழுத்தவே இல்ல. அந்த லிஃப்டே அவனுக்காக அதை தேர்ந்தெடுத்துக்குச்சு. அந்த லிஃப்ட் மேலேயும் போகல, கீழியும் போகல. அது அது அவன வேற எங்கேயோ கூட்டிட்டு போச்சு. ஒரு பயங்கரமான பயணம் ஆரம்பமாச்சு. லிஃப்ட் கதவு திறக்குது. ஆனா அது 13வது ஃப்ளோர் மாதிரியே தெரியல. அது வேற ஏதோ ஒரு இடம். உடைந்த சுவர்கள், விட்டு விட்டு எரியிற லைட்ஸு, எலும்பையே உறைய வைக்கிற அளவுக்கு ஒரு குளிர் காத்து. ஏதோ காலம் அங்கே நின்னு போன மாதிரி ஒரு ஃபீல். அந்த நீளமான காரிடோரோட கடைசியில ஏதோ ஒரு நிழல் அசைது. அத பார்த்ததும் அர்ஜுனுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சுது. இந்த பாழடைஞ்ச இடத்துல அவன் தனியா இல்ல. யாரோ இல்ல ஏதோ ஒண்ணு அவனையே பார்த்துட்டு இருக்கு. அந்த இடத்துல இருந்த ஒரு கைவிடப்பட்ட ஆபீஸ்குள்ள போறான். அங்க ஒரு டேபிள் மேல தூசி படிஞ்ச ஒரு பழைய பர்சனல் ஃபைல் திறந்து கிடக்குது. ஏதோ ஒரு மறக்கப்பட்ட ரகசியம் மாதிரி. அதுக்கு பக்கத்துல இருந்த ஒரு போர்டுல ரொம்ப மங்கி போன ஒரு மிஸ்ஸிங் போஸ்டர். அதுல இருந்தது அவனோட முகமே தான். இந்த மர்மம் அவனோடது. அவன் நினைக்கிறத விட ரொம்ப காலமா இது நடந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் கண்ணுக்கு தெரியாம இருந்த அந்த பயம் இப்போ நேருக்கு நேரா ஒரு பயங்கரமான மோதலா மாறுது. தடுமாறி ஒரு ரூமுக்குள்ள நுழைறான். அந்த ரூம் முழுக்க கண்ணாடிகள். அவனோட நூத்துக்கணக்கான பிம்பங்கள் அவனையே முறைச்சு பாக்குது. ஆனா அதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் அவன் சிரிக்காதப்போ சிரிச்சுது. அவனோட சொந்த உருவமே அவனுக்கு எதிரியா மாறின தருணம் அது. அப்போ ஒரு அமானுஷ்யமான மெல்லிய குரல் அந்த ரூம் முழுக்க கேக்குது. நீ இங்க இருக்கக்கூடாது. ஆமா, அவன் ஒரு தடை செய்யப்பட்ட இடத்துக்குள்ள நுழைஞ்சிட்டான். அவனுக்கு பின்னாடி ஒரு இருண்ட முகமே இல்லாத ஒரு உருவம் தோணுது. துரத்தல் ஆரம்பமாகுது. ஓடிப்போய் லிஃப்ட்டுக்கு முன்னாடி நிக்கிறான். வெறித்தனமா எல்லா பட்டன்ஸையும் அழுத்துறான். ஆனா ஒன்னும் வேலை செய்யல. அந்த உருவம் அவனை நெருங்கிட்டே வருது. இப்ப அவன் அந்த 13வது தளத்துல மாட்டிக்கிட்டான். இப்போ அந்த பயம்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு ஒரு பொய்யே நிம்மதி. ஆனா தப்பிக்கிறது அவ்வளோ சுலபமா என்ன? திடீர்னு கண்ண கூசுற வெளிச்சத்தோட அந்த லிஃப்ட் கதவு திறக்குது. தப்பிக்க கிடைச்ச ஒரே சான்ஸ். உயிரை கையில பிடிச்சிட்டு கதவை மூடுறதுக்குள்ள உள்ள பாயிறான் அர்ஜுன். அவன் தப்பிச்சிட்டான். ஆனா தனியா திரும்பி வரல. அவனோட டெஸ்க்ல இருந்த மானிட்டரோட கருப்பு ஸ்கிரீன்ல தெரிஞ்ச பிரதிபலிப்பு அது அவனோட முகம் இல்ல, அது அந்த உருவம். இந்த சுழற்சி இன்னும் முடியல. இப்போ இந்த பயம் உங்கள நோக்கி திரும்புது. அந்த லிஃப்ட் பட்டன் மெதுவா மறுபடியும் சிவப்பா ஒளிருது. கூடவே ஒரு மெல்லிய குரல் கேக்குது. அடுத்து உங்க முறை.